கல்கி 2898 AD நாகார்ஜுனோட அந்த கல்கி கரெக்டா மகாபாரதத்துல குருக்ஷேத்ரா வார் முடியும் போது தான் வந்து ஆரம்பிக்குது. அங்க கிருஷ்ணன் அவர்கள் வந்து அஸ்வத்தாமாக்கு வந்து ஒரு சாபம் தராரு. என்னன்னா, உனக்கு வந்து சாவே கிடையாது, இந்த சாபம் போகணும் அப்படின்னா நான் வந்து கலியுகத்தோட முடிவுல வந்து திரும்ப வந்து பிறப்பேன், அப்போ நீ வந்து நான் பிறக்கிறதுக்கு வந்து நீ வந்து எனக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் சாபம் நீங்கன்னு சொல்லுவாரு. இந்த பாயிண்ட் தான் கதையும் வந்து ஆரம்பிக்குது. ஸோ பலாயிரம் வருஷம் கழிச்சு காசி சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுப்ரீம் யாஸ்கின், நம்ம அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆண்டவர் கமல் தான். அவரோட இடத்துல தீபிகா படுகோன் அவங்க வயிற்றுல இந்த குழந்தை வந்து வளருது. ஸோ ஒரு பக்கம் தீபிகா படுகோன், இன்னொரு பக்கம் இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த கமலோடைய இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள நுழைஞ்சு ஆகணும் அப்படின்னு வெறிகுண்டு காத்திருக்காரு பிரபாஸ். அவர் ஒரு பக்கம், தீபிகா படுகோன் அந்த அவங்க வயிற்றுல வளர அந்த குழந்தை. ஸோ இவங்களை வந்து சேஃபா வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு தவிக்கிற அஸ்வத்தாமா. இவங்க 3 பேரோட லைஃப்ஸ் வந்து எப்படி கொலைட் ஆகுது, இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான வேர்ல்ட் செட்டப்ல நடக்கக்கூடிய இந்த போர் தான் வந்து கல்கி. மகாபாரத ரெஃபரன்ஸோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆரம்பிக்கிற இந்த கல்கி பிரபாஸ் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே படுத்துட்டு லிட்டரலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது அவரோட கேரக்டர் அப்படின்றது இன்னொரு சைடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த தீபிகா படுகோன் அவங்க வயிற்றுல வளர குழந்தை, இந்த அஸ்வத்தாமா அப்படின்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற இந்த சப்ளாட்டுக்கு நடுவில் இவரு வேற வந்து எங்கிட்டு அங்கிட்டு வந்து பிரபாஸ் வந்து ஓடிட்டு இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரியஸான இருக்கிற கதையில பிரபாஸ் வந்து ஒரு காமிக்கல் எலமெண்ட் மாதிரி வந்து வராரு. அவர் வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி ஆகி இவங்க தான் மெயின், பிரபாஸ் வந்து சும்மா அவரோட கதை தான் வந்து சப்ளாட்டுங்கிற மாதிரி போய் ஒரு மாடி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகுது. பட் தேங்க்ஸ் ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ், ஒரு பேங்கான் இன்டர்வல் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுலேயும் பிரபாஸ் பெருசாக வேலை இல்லை. பட் இந்த பிரபாஸோட இந்த போர்ஷன்ஸை இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக இன்னுமே சீரியஸாக வந்து ட்ரீட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். VFX அண்ட் CG டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கல்கி படம் தான் ஒரு இந்தியன் சினிமாக்கு ஒரு மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். டெஃபரண்டாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் VFX ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பார் வந்து ஹையாக செட் பண்ணியிருக்காங்க. இப்போ VFX CG மோஸ்ட்டாக இந்தியன் ஃபிலிம்ஸில் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் தன்மை வந்து வந்துடும். பட் அது ஒரு துளி கூட இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த கல்கின்ற அந்த வேர்ல்டு இருக்குல்ல, கிட்டத்தட்ட என்டையர் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா CG கிரீன் மேட்டும் போது அது ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து பிசிட் தட்டவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் ஒரே இடத்துல அமிதாப் பச்சனோட டிஏஜ்டு லுக் வந்து ஒன்று வரும், அது மட்டும் லைட்டாக உறுத்துச்சு. பட் அது தவிர மோஸ்ட் ஆஃப் தி CG ஒர்க்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சுப்ரீம் யாஸ்கின் கமல் அவரோட ஃபுல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக CGI தான். அதை ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து CGIன்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் அவர் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக வந்து ஹோல்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட அவரோட ஷோ தான் இந்த கல்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அஸ்வத்தாமாவா அவரோட ஹைட்டுக்கும் ஒரு கம்பீரமான தோற்றம், அவர் வந்து தீபிகா படுகோன் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் பிரபாஸோட சண்டை போடுறதுன்னு சொல்லி மனுஷன் பிரிச்சு மேறாரு. ஆனால் அவரை தவிர்த்து தீபிகா படுகோன், சோபனா இவங்களுக்கு பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு. மற்றபடி மற்ற ஆக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப் இல்லை. மேபி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவங்களோட ப்ராமினன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் நிறைய தெரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இது தவிர்த்து கேமியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து வராங்க. இல்லை நிறைய நம்ம வந்து கவுண்டே வந்து மிஸ் பண்ணிடுவோம், எத்தனை ஸ்டார்ஸ்டா அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வராங்க. பட் அவங்களோட இம்பாக்ட் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லை, அப்படியே கடந்து தான் வந்து போகுது. பட் மகாபாரதா ரெஃபரன்ஸ் அப்போ கிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக ஒரு சில் அவுட்ல வந்து ஒரு ஆக்டர் வராரு. அந்த ஆக்டர் யார் அப்படின்னா நம்ம சூரரை போட்டுல வர KK, அவரை இன்ஸ்டால ஸ்டோரி போட்டிருந்தாரு. அதை வச்சு நம்ம டீகோட் பண்ணோம். டெஃபினட்டா சந்தோஷ் நாராயணன் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் பத்தி பேசாம இருக்கவே முடியாது. நிறைய சீன்ஸ் வந்து பயங்கரமா எலிவேட் பண்றாரு. அண்ட் VFX CGக்கு ஒன்ஸ் அகெயின் செமையான பாராட்டுகள் கொடுத்தாங்க. இப்போ பார்ட் 1 எடுக்கும் போதே இந்த படத்துக்கு டெஃபினட்டா பார்ட் 2 இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுட்டு எடுக்கக்கூடிய படங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்போ பார்ட் 1ல ஏதாவது மிஸ்ஸிங் விஷயங்களேன் எல்லாத்தையும் பார்ட் 2ல பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி எல்லா படையும் தூக்கி பார்ட் 2ல போட்டுறாங்க. பார்ட் 1 அப்படிங்கிறது வெறும் ஒரு பில்டப் ஆகி பார்ட் 2க்கான ஒரு லீடாக தான் இருக்குது. இது டேரெக்டாக பார்ட் 2 எடுத்துடலாமே அப்படின்ற ஒரு ஆதகம் தான் நமக்கு வந்து வருது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அஸ்வத்தாமா கேரக்டர் தவிர்த்து எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த்தாவோ ஒரு டீட்டெயிலாவோ எழுதவே இல்லை. அந்த கேரக்டரில் இருக்கிற ட்ராமாவும் அவ்வளோ வந்து பயங்கரம் மிஸ் ஆகுது. ஸோ இந்த மகாபாரதத்தை ஒட்டி வர சீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷனாகவே இருக்குது. மற்ற சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்கான சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு வேர்ல்டு ப்ளஸ் இந்த மித்தலாஜிக்கலான இந்த பழைய ஒரு மகாபாரதம், இது ரெண்டும் இணைகிற இடம்ன்றது அவ்வளோ சூப்பராக வந்து நாகேஷன் வந்து அதை வந்து கன்சீவ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம், இந்த ஃபேக்டர்ன்றது இந்த கல்கிக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும். அதே மாதிரி டுவர்ட்ஸ் நம்ம கமல் அவர்களுடைய ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சீன் இருக்கும். அது மரணமாசா இருந்துச்சு. என்டையர் தியேட்டர் வந்து காட் மூட்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கு ஒரு நல்ல ஒரு எலிவேட் பண்ணி ஒரு செட்டப்பாக வந்து இருந்து, என்னதான் இந்த மாதிரி குறைகள்லாம் இருந்தாலும் கடைசியாக லைட்டாக வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த பார்ட் 2க்கான சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஏற்றி விடுறாங்கன்னு தான் சொல்லணும்.